வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் நீங்கி உள்ளதாக சொல்கிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக வழங்கக்கூடிய செம்பரம்பாக்கம், பூண்டி, புழலேரி மற்றும் சோழவரம் ஏரிக்கு தற்பொழுது தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி வெறும் 400 மில்லியன் கன அடி நீராக இருந்தது. தற்பொழுது 1440 மில்லியன் கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இந்த 2 நாட்களாக சென்னையில் கனமழை. சென்னை மட்டுமல்லாமல் புறநகரான திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரத்திலும் அதிகமான மழை பெய்ததன் விளைவாக இந்த தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் மற்றும் ரெடில்ஸ் ஏரிகளுக்கு 3000 கன அடிக்கு அதிகமான தண்ணீர் வரத்து நேற்று இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த 4 ஏரிகளிலும் கணிசமான அளவு இன்னும் நீர்வரத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக குறைந்த அளவிலான தண்ணீர் இந்த ஏரிகளில் இந்த ஆண்டு இருந்தது. இந்த 2 நாட்கள் பெய்த மழையில் கணிசமான நீர்வரத்து கிடைத்திருப்பதால் சென்னை நகருக்கு தேவையான குடிநீரின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் கணிசமாக நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வந்ததும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ராஜா.